ஓம் சன்னாபவது சன்னோ புனக்து சகவீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्. मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. कन्योपगूढो नष्टश्रीः कृपणो विषयात्मकः नष्टप्रज्ञो हृतैश्वर्यो गन्धर्वयवनैर्बलात् विशीर्णा स्वपुरीं वीक्ष्य प्रतिकूलाननादृतान् पुत्रान् पौत्रानुगामात्यान् जायां च गतसौहृदाम् आत्मानं कन्यया ग्रस्थं पञ्चाला नरिदूषितान् दूरन्तचिन्तामापन्नो न लेभे तत् प्रतिक्रियाम्. புரஞ்சனோபாக்கியானம் என்கின்ற உபாக்கியானத்தில் அவனுடைய சரிதத்தை சொல்வதன் மூலமாக, புரஞ்சனுடைய வாழ்க்கை வரலாறை சொல்வதன் மூலமாக பிராச்சீன பர்கிஷ் என்று சொல்லக்கூடிய ராஜாவிற்கு ஞான உபதேசமானது கொடுக்கப்படுகிறது. கர்மத்திலும் உபாசனையிலுமே உழண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவன் என்னென்னெல்லாம் இழைக்கிறான் என்பதை காலையிலே பார்ப்போம். கால கன்யா உபகூடகா. காலன் என்று சொல்லக்கூடியவன் நம்முடைய அறிவிலிருந்து மறைத்து வைக்கின்றான். காலம் வேகமாக உருண்டோடுகிறது என்பது கூட தெரியாமல், காலம் வேகமாக கொண்டே போகின்றது கூட தெரியாமல், இந்த வாழ்க்கை அர்த்தத்தையும் காமத்தையும் புண்ணியத்தையும் சேர்ப்பதிலேயே வாழ்க்கை அழிந்து விடுகிறது. இரண்டாவது பார்த்தோம், நஷ்டஸ்ரீஹி
செல்வத்தை அதிகமாக இழந்து கொஞ்ச நேரம் கிடைக்கக்கூடிய சுகத்தை அனுபவித்து அதுல மீண்டும் துக்கத்தை பெறும். மூன்றாவது கிருபணா, மனமானது ஆனந்தமாக இருக்க வேண்டியது போய் மனம் எப்பொழுதுமே கோழைத்தனத்திலும் பலகீனமான மனம் படைத்த தன்மையிலும் இருக்கிறது. நாலாவது விஷய ஆத்மகா நஷ்ட பிரஜகா, புத்தியானது அழிந்து போகின்ற தன்மை. அஞ்சாவது கிருத ஐஸ்வர்யா நஷ்ட பிரஜா. பிரஜா என்பது ஞானம். நஷ்ட பிரஜா என்றால் ஞானம் அழிந்து போய்விடுகிறது, புத்தியானது அழிந்து போய்விடுகிறது. அஞ்சாவது மனமானது வலிமையுடன் இருக்க வேண்டியது போய், உடல் வலிமையுடன் இருக்க வேண்டியது போய் வலிமை இழந்தும் நாம் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆறாவது கந்தர்வ யவனைகி விஷீர்ணானா, கந்தர்வர்கள் யவன பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை முறியடித்துக் கொண்டு போகின்ற காட்சியை பார்க்கின்றோம். சொல்கிறார் ஸ்வபுரீம் அநாதிருதான், தனது நகரத்தை எல்லோரும் அபகரித்துக் கொண்டு, தான் ஆளக்கூடிய நகரத்தை எல்லோரும் அபகரித்துக் கொண்டு, அநாதிருதான் பிரதிகூலான், அனுகூலமாக இருக்க வேண்டியது போய் எல்லோருமே பிரதிகூலமாக மாறக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். மக்களும் அந்த மாதிரி பிரதிகூலமாக போகிறார்கள். தன் மூலமாக வந்தவர்கள் தன்னுடன் இருக்கக்கூடியவர்களும் பிரதிகூலமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நமக்கு காட்டுகிறார்கள். யார் அவர்கள்? புத்ரான், பௌத்ரான், குழந்தைகள், பேரக்குழந்தைகள், நம்மிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள், ஆமாத்யான், மந்திரிமார்கள், இவர்கள் எல்லோருமே நமக்கு பிரதிகூலமான காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்போ எவ்வளவு நான் செல்வங்களை சேர்த்தும் எவ்வளவு கர்மங்களை செய்தும் கடைசியிலே பிரதிகூலமான ஒரு தன்மைதான் எனக்கு வருகிறது. என் எல்லோரும் விரோதியாகத்தான் பார்க்கிறார்கள். முதல்வர்கள் விரோதிகளாக என்னை பார்க்கிறார்கள், நடத்துகிறார்கள். பேர குழந்தைகள், வேலையாட்கள், மந்திரிமார்கள், இது எல்லாவற்றை விட இன்னும் ஒரு படி மேலே போகிறார். கத சௌரதாம் ஜாயாம்ச, மனைவியும் கூட அன்பு நீங்கியவளாய். கத சௌஹிருதம், சௌஹிருதமான சுகிருதமான மனமானது கதா போய்விட்டது. இது எல்லாத்தையும் யார் முழுமையாக நடத்தி கொண்டிருக்கிறாராம்? கால கன்யாயா கிரஸ்தம், காலம் என்று சொல்லக்கூடிய கன்னிகை காலன் அனைத்தையும் விழுங்கி விடுகிறார். இந்த ஸ்திதியானது இவன் கண் முன்னாடி வருகிறது. இப்போ இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியும். இதோட சேர்ந்து எதிரி நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை கைப்பற்றி அழிக்கவும் செய்கிறார்கள்.
இதெல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய புரஞ்சனனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் துரந்த சிந்தான் ஆபன்னஹா, தீர்க்க முடியாத கவலையிலே ஆட்பட்டவனாய் தத் பிரதிக்ரியாம் நலேவே, அதற்கு என்ன செய்வது என்கின்ற உபாயம் இல்லாதவனாய் மிகவும் சோகத்திலே இருக்கின்றான். இதுதான் கடைசியிலே எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அனுபவம். இவ்வளவு விஷயங்களை நேரடியாக புரஞ்சனன் அனுபவித்தும் இந்த அனுபவத்தை எதையுமே விட விருப்பம் இல்லாத விஷயங்களை திறப்பதற்கோ விஷயங்களிலிருந்து வரக்கூடிய சுகத்தை திறப்பதற்கோ மோட்சம் என்று சொல்லக்கூடிய இன்பத்தை பெறுவதற்கோ ஈவன் புண்ணிய லோகத்திலே கிடைக்கக்கூடிய இன்பத்தை கூட பெறுவதற்கோ விருப்பம் இல்லாமல் மனம் முழுக்க முழுக்க இந்த உலகத்தை எப்படியாவது அனுபவித்து விட வேண்டும். காலனோட சேர்ந்து பயமும் சேர்ந்து கொள்கின்றன. காலம்னாலே உங்களுக்கு மரணம், பயம், பயத்துடன் சேர்ந்து காலனுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய பிரஜ்வாரகா என்று சொல்லக்கூடியவன் சகாயம் செய்ய வேண்டி, தம்பிக்கு சகாயம் செய்ய வேண்டி அந்த நகரத்தை முழுக்க எரிக்கிறான். பிரஜ்வாரகா, இந்த நகரம் முழுமையாக எரிக்கப்படுகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் புரஞ்சனன் தன்னுடைய மனைவிமார்களோடும் குழந்தைகளோடும் முழுமையாக வருத்தம் தோய்ந்தவனாய் இறப்பதற்கும் தயாரில்லை. இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மோட்சம் அடைவதற்கும் தயாராக இல்லை. என்ன செய்கிறான்? வேற வழியே இல்லாமல், வேற வழியே இல்லை. அழிவு என்பது நிச்சயமாக வந்துவிட்டது என்று தெரிந்தவன் எவ்வளன் என்று சொல்லக்கூடியவனால் தாக்கப்பட்டவன் பகவானை நினைக்க முடியாதவனாய் அதிகமாக பாபங்களை செய்த காரணத்தினால் பகவானை நினைக்காமலேயே உலகத்து விஷயத்தை நினைத்துக் கொண்டே இறந்து போகிறார். அதனுடைய வெளிப்பாடு என்ன? இங்க வந்து சொல்றார் பாருங்கள், என்ன நடக்கின்றது என்பதை சொல்றார். அனந்தபாரே தமசி மக்னோ நஷ்டஸ்மிருதி சமாஹ சாஸ்வதி தனுபூயாதிம் பிரமாதா சங்கதூஷிதா தாமேவ மனசா கிருஹ்ணன் அபூவ பிரமதோத்தமா அனந்தரம் விதர்பஸ்ய ராஜசிம்ஹஸ்ய வேஷ்மணி.
அனந்த பாதே தமசி மக்னா, காரிருள் சூழ்ந்திருக்கக்கூடிய தமசிலே அழுந்தியவன், சோகத்திலே மூழ்கியவன், நஷ்ட ஸ்மிருதி, நினைவாற்றலை இழந்தவன், அறிவு இழந்தவன். பிரமதா சங்க தூஷிதா, ஸ்திரீ சங்கத்திலேயே தன் வாழ்க்கையை முழுமையாக தொலைத்தவன். அதனால அவனுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? சாஸ்வதீஹி சமாஹா ஆர்த்திம் அனுபவியா, நெடுதுகால் நீண்ட காலம் துன்பங்களையே அனுபவித்து ஸ்திரீயவே மனதிலே நினைத்த காரணத்தினாலே, தாமேவ மனசா விஹ்ணன், அந்த ஸ்திரீகளையே மனதிலே நினைத்த காரணத்தினாலே, விதர்ப்பஸ்ய ராஜசிம்ஹஸ்ய வேஷ்மணி பிரமதோத்தமாக பபூவே, விதர்ப்பராஜனுடைய அடுத்த பிறவியிலே, மறுபிறவியிலே விதர்ப்பராஜனுடைய அரண்மனையிலே ஸ்திரீயாக போய் பிறக்கிறார். சோ புரஞ்சனன் விதர்ப்பராஜனுடைய அரண்மனையிலே ஸ்திரீயாக. அவ்வாறு விதர்ப்பராஜனுடைய அரண்மனையிலே ஸ்திரீயாக பிறந்தார். மலையத்வஜன் என்று சொல்லக்கூடிய ராஜாவை மணந்து விதர்ப்பராஜனுடைய மகளாக வந்து பிறக்கிறான் புரஞ்சனன். மலையத்வஜன் என்று சொல்லக்கூடிய ராஜாவிற்கு இந்த பெண்ணை என்றால் புரஞ்சனனை மனைவியாக தாரை வார்த்து கொடுக்கும். இந்த இரண்டு பேரின் மூலமாக மலையத்வஜன், புரஞ்சனன் இப்பொழுது பெண்ணாக வந்திருக்கக்கூடிய, விதர்ப்பராஜனுடைய பெண்ணாக வந்திருக்கக்கூடிய இரண்டு பேரும் சேர்ந்து 7 தமிழ் மன்னர்களை ஈன்றெடுக்கிறார்கள். அதிலே ஒரு பெண்ணை அகஸ்தியர் மணந்து கொள்கின்றார். மலையத்வராஜன் தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய குழந்தைகளிடத்திலே பிரித்து கொடுத்து விட்டு தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு காட்டிலே போய் கடும் தவம் ஏற்றி உன்னையை நோக்கி போய் விடுகிறார். இதுதான் புரஞ்சனனுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய நிலை. இப்பொழுது இந்த பெண்மணி கூடவே வந்தவள், புரஞ்சனன் பெண்மணியாக இருக்கிறாள், இப்பொழுது கூடவே வந்தவள் மலையத்வஜன், மலையத்வஜ ராஜா சமாதி அடைந்து விட்டார், மோட்சம் அடைந்து விட்டார். அவருடைய உடலை பஸ்மம் செய்துவிட்டு அந்த அக்னியிலேயே தானும் விழுந்து விடலாம் என்று, உடன்கட்டை ஏறிவிடலாம் என்று. அப்பொழுது கூட பாருங்கள், தான் யார், எதற்காக பிறவி எடுத்து வந்தோம், எதை நோக்கி வாழ வேண்டும், எது தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கு, எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு அஞ்ஞானத்துடன் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அங்கே அந்தணராக வருகிறார். அந்தணராக வந்து
கதறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணியிடத்திலே பேசுகிறார். இதுதான் இனிமேல் தான் இந்த கதையினுடைய சாராம்சம் தாற்பயமாக நமக்கு காட்டப்பட்டது. நாம் பார்த்ததனுடைய விஷயம் ரொம்ப அழகான தாற்பயத்தை எல்லாம் பேசுகிறது. என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். பிரம்மண உவாச கஸ்துவம் கஸ்யாசி கோவாயம் ஷயானோ யஸ்ய சோச்சசி ஜானாசி கம் சகாயம் மாம் ஏனாக்ரே விசசர்த்த. இந்த பிராமணர் கேட்கிறார் இந்த பெண்மணி இடத்திலே, துவம் கஹா, நீ யாரம்மா? யார்? கஸ்ய அசி, நீ யாரை சேர்ந்தவள்? யாருடையவள் நீ? எதற்காக இங்கே அழுது கொண்டிருக்கின்றாய்? யஸ்ய சோச்சசி, யாருக்காக நீ இங்கே வருந்திக் கொண்டிருக்கின்றாய்? அந்த அக்னியிலே படுத்துக் கொண்டிருக்கிறானே அவன் யார்? அயம் கோவா ஷயானஹா, இந்த அக்னியிலே இப்போ இருந்து கொண்டிருக்கிறானே, படுத்துக் கொண்டு இருந்து கொண்டு அவன் யார்? அயம் அயம் கஹா, இவன் யார்? அந்த படுத்திருக்கக்கூடிய இவன் யார்? நீ யார்? யாரை சேர்ந்தவள்? யாருக்காக நீ வருந்துகிறாய்? இங்கே படுத்திருக்கிறானே இவன் யார்? இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்கிறார். ஏன அக்ரே, எவனுடன்? ஏன எவனுடன்? அக்ரே முன்பு, விசசர்த்தா சஞ்சாரம் செய்தாயோ, அப்பேற்பட்ட சகாயம், சகாவாக நண்பனாக இருக்கக்கூடிய மாம் ஜானாசிக்கும், உன்னால் அறிந்து கொள்ள முடிகின்றதா? என்னை உன்னால் அறிந்து கொள்ள முடிகின்றதா? உன்னுடைய நண்பனாக உன்னுடன் நான் இருந்தேனே, உன்னுடன் சஞ்சாரம் செய்தேனே, என்னை உன்னால் அறிந்து கொள்ள முடிகின்றதா? என்னை விட்டு விட்டு நீ எது தனக்கு ஆசிரியமோ தனக்கு இருப்பிடமோ அதை நோக்கி போனாயே, உனக்கு இப்போது ஞாபகம் இருக்கின்றதா? உலகத்திலே போய் எல்லா போகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று நீ போனாயே, அந்த அவிஞாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பன் இருந்தான் என்பது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? ஏன்னா 2 பேர் அறிமுகப்படுத்தினார், காலையில பார்த்தோம். ஒன்று புரஞ்சனோ நாம, மற்றொன்று அவிஞாத சகா. என்னை உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? என்னை விட்டு விட்டு நீ பூலோகத்திலே போய், பூமியிலே போய் எல்லா போகத்தையும் அனுபவிக்கலாம் என்று போனாயே, இப்பொழுதாவது என்னை ஞாபகம் இருக்கின்றதா? இப்போ தன்னையும் நீ யார் என்பதையும், அந்த பெண் யார் என்பதையும் இங்கே அறிமுகப்படுத்துறார் பிராமணர். ஹம்சாவகம் சத்வம் சாரிய சகாயௌ மானசாயனௌ அபூதா மந்தராவௌக சகஸ்ர பரிவத்சரான். மானசாயௌ, மானசாயனௌ, மானசம் என்று சொல்லக்கூடிய தடாகத்திலே நீரும் நானும், சகாயௌ ஹம்சௌ அகம் ச துவம் ச, நண்பர்களாக அன்னப்பறவைகளாக நீனும் நானும் இருந்தோம். எப்படி?
ஔகஹா அந்தராபா, இருப்பிடம் இல்லாமலேயே நீனும் நானும் இருந்தோம். எத்தனை வருடங்கள்? சகஸ்ர பரிவத்சரான் அபூதான், 1000 வருடங்கள் இருந்தோம். உனக்கும் எனக்கும் எந்த இருப்பிடமும் இல்லை. மானசம் என்று சொல்லக்கூடிய தடாகத்திலே நீனும் நானும் 1000 வருடங்கள் நண்பர்களாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது என்னை விட்டுவிட்டு, என்னை மறந்துவிட்டு நீ மட்டும் வெளியேறிவிட்டாய். என்னை விட்டுவிட்டு நீ எங்கே போனாய் என்றால், சத்வம் விகாய மாம் பந்தோ கதோ கிராமிய மதிர்மகி சிரன் பதமதா மத்ராக்ஷி கயாச்சின் நிர்மிதம் ஸ்திரியா. நண்பனே, பந்தோ, உறவினனே, சகாத்வம், நீயும் நானும் நண்பர்களாக இருந்தோம். ஆனால் நீ என்னாய் விட்டது என்றால், கிராமிய மதி, ஒரு சிறு, ஒரு பெரும் நகரம், அதுல ஒரு சிறு கிராமம் எப்படி சிறிய கிராமமாக இருக்குமோ அதே போல பறந்து விரிந்திருக்கக்கூடிய அறிவு படைத்த நம்மிடத்திலிருந்து நீ விலகி கிராமிய புத்தி, ஒரு சிறு புத்தி கொண்டவனாய், அல்ப புத்தி கொண்டவனாய், மாம் விகாய கதகா, என்னை விட்டு சென்று விட்டாய். சிற்றறிவு கொண்டவனாய் என்னை விட்டு வெகு தூரம் போய்விட்டாய். சரி, அவ்வாறு போன நீ எங்கே போனாய்? மகீம் விசாரன், பூலோகத்திலே போய் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார். என்னை விட்டு விலகினதோடு மட்டுமல்லாமல் பூலோகத்திலே சென்று சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அவ்வாறு நீ போனவன் ஒரு பெண்மணியால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நகரத்தை கண்டு கதாச்சித் ஸ்திரீயாக நிர்மிதம் பதம் திராட்சி, ஒரு பெண்மணியால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நகரத்தை கண்டு அங்கேயே தங்கிவிட்டாய். அதனுடைய வெளிப்பாடு என்ன? என்னை மறந்தாய், உன்னையும் மறந்தாய். இப்பொழுது நீ எங்கே வசிக்கிறாய் என்றால், இப்போ ஆரம்பிக்கிறார். பஞ்சராமம் நவத்வாரம் ஏகபாலம் திரிகோஷ்டகம் ஷட்குலம் பஞ்சவிபணம் பஞ்ச பிரகிருதிம் ஸ்ரீதவம். பஞ்சராமம், அந்த இடமானது 5 தோட்டங்கள் கொண்டதாக அமைக்கப்பட்டது. 5 தோட்டங்கள் கொண்டதாக அமைக்கப்பட்டது. பஞ்சராமம். நவத்வாரம், 9 வாயில்கள் கொண்டது. நவத்வாரம். ஏகபாலம், ஒரே ஒரு காவலாளி கொண்டது அந்த நகரம். 9 வாயில்கள் கொண்ட, பஞ்ச தோட்டங்கள் கொண்ட, ஒரே ஒரு காவலாளி கொண்ட, திரிகோஷ்டகம், திரி என்றால் 3, கோஷ்டகம் என்றால் 3 மதில் சுவர்கள் கொண்டது அந்த நகரம். திரிகோஷ்டகம். ஷட்குலம், அந்த நகரத்துக்குள்ளே வியாபாரிகள் இருக்கிறார்கள். ஷட்குலம், 6 விதமான வியாபாரிகள் இருக்கிறார்கள். வியாபாரிகள் இருக்க வேண்டுமானால் கடை வீதிகள் இருக்க வேண்டும். பஞ்ச விபணம், 5 கடை வீதிகள் கொண்டதாக
அந்த நகரமானது இருக்கின்றது. பஞ்ச விபணம், கடை வீதி இருக்கிறது, வியாபாரிகள் இருக்கிறார்கள், பொருள்கள் இருக்க வேண்டுமே. பஞ்ச பிரகிருதி, ஐவகை பொருளை கொண்ட, ஐவகை பொருளை காரணமாக கொண்டிருக்கக்கூடிய பொருளை கொண்டது. இது எல்லாத்தையும் யார் ஆட்சி பண்ணுகிறார்? ஸ்திரீ தவம். ஸ்திரீயை நாயகனாக கொண்டது இந்த நகரம். ஸ்திரீதவம், பெண்ணை நாயகனாக கொண்டது இந்த பஞ்சராமம் என்று சொல்லக்கூடிய தோட்டம். இவ்வாறு சொல்லிவிட்டு இது எல்லாவற்றையும் எடுத்து ரொம்ப அழகாக விவரித்துக் கொண்டே போகிறார். பஞ்ச இந்திரியார்த்தா ஆராமா துவாரஹா பிராண நவ பிரபோ தேஜோ தேஜோ பன்னானி கோஷ்டானி குலம் இந்திரிய சங்கிரஹா. பஞ்ச இந்திரியாராமா, பஞ்ச இந்திரியார்த்தாக, ஐந்து இந்திரிய விஷயங்கள் தான் இங்கே பஞ்ச இந்திரிய அர்த்தம். ஐந்து இந்திரிய விஷயங்கள், ஐந்து இந்திரியத்திற்கு ஐந்து இந்திரிய விஷயங்கள் இங்கே பொருளாக இருக்கிறது. சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த, இதெல்லாம் அர்த்தம், பொருள்கள். இந்த ஐந்தும் என்னது? அனுபவிக்கக்கூடிய தோட்டமாக இருக்கிறது. பஞ்ச இந்திரிய அர்த்தா ஆராமஹா, ரமிக்கக்கூடிய தோட்டமாக இருக்கின்றன. எல்லோரும் போய் எங்கே போய் ரமிக்கிறோம்? இந்திரிய விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய தோட்டத்திலே போய் ரமிக்கிறோம். சரி. நவ பிராணாஹா துவாரஹா, 9 இந்திரிய ஸ்தானங்கள் வாயிலாக இருக்கு. 2 கண்கள், 2 காது, 2 மூக்கு, ஒரு வாய், பெருவாய், சிறுவாய். பிறகு மேலே இருக்கக்கூடிய துவாரம். 9 துவாரங்கள் கொண்டது. 9 துவாரங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஸ்தானங்கள். அது வாயிலாக இருக்கு. ஒரு ஜீவன் வெளியேறுவதற்கு உண்டான வாயிலாக இருக்கிறது. நவப்பிராணாஹா துவாராஹா. அடுத்தது தேஜ ஆபண்ணானி கோஷ்டானி. அக்னி, ஆபஹா, பிருத்திவி, ஜலம், சத்யம். அக்னிஹி, ஆபஹா, ஜலம், வாயு, ஆகாசம். இந்த ஐந்தும் பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தும் கோஷ்டாணி, சுவரை போய் இருக்கின்றன, மதில் சுவர்களாக இருக்கின்றன. பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய சரீரம் இங்கே மதில் சுவராக இருக்கின்றன. சரி. இந்திரிய சங்கிரகா, இந்திரிய சங்கிரகா குலம். இந்திரிய கூட்டங்கள் வியாபாரிகளாக இருக்கிறார். இந்திரிய கூட்டங்கள் வியாபாரிகளாக இருக்கிறார்.
இந்திரிய கூட்டங்கள் வியாபாரிகளாக இருந்து இந்திரிய விஷயங்களை எல்லாம் வியாபாரம் செய்து திரும்ப 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 மனதிலே கொண்டு வந்து விஷய வாசனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் வர்ணிக்கிறார். விபணஸ்தோ கிரியா சக்தி பூத பிரகிருதிரவ்யயா சக்தியதீஷः புமாம்ஸ்த்வத்ர பிரவிஷ்டோ ந அவபுத்யதே. ஒரு விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு இடம் வேண்டும். விஷயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் செயல் வேண்டும். அப்ப இங்க இந்த செயல்கள் நடப்பதற்கு ஒரு இடம் வேண்டுமே. விப்பனகா, அதை கடை வீதின்னு சொல்றார். விப்பனகா என்றால் கடை வீதி. கடை வீதியாக இங்கே இது இருக்கிறது. கிரியா சக்தி தூ விப்பனா, செயல் செய்யக்கூடிய சக்தி தான் இங்கே கடை வீதியாக இருக்கிறது. எல்லோரும் செய்யக்கூடிய செயல் கடை வீதியாக இருக்கிறது. கடை வீதியிலே இருந்து கொண்டு எல்லோரும் செயலை செய்து கொண்டே இருக்கின்றோம். கிரியாசக்தி, கிரியாசக்தியோ என்பது கிரியாசக்தி தான் கடை வீதி. சரி, பூத பிரகிருதி அவ்யயா, பஞ்சபூதங்கள் தான் இங்கே அவ்யயா, அழியாத காரணங்களாக இருக்கின்றது. பஞ்சபூதங்கள் தான் இங்கே அழியாத காரணங்களாக இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் ஜீவனை கிரியாசக்தியின் மூலமாக தொடர்ந்து சம்சாரத்திலேயே வைத்திருக்கிறது. இதுல ஆட்பட்டிருக்கக்கூடிய ஜீவன் சக்திய தீஷா, சக்திய தீஷா, சக்தி தி என்று சொல்லக்கூடிய புத்தி, புத்தி என்று சொல்லக்கூடிய சக்தியை தன் வசத்திலே வைத்திருக்கக்கூடிய ஜீவன் புத்தியை, சக்தியை, புத்தி சக்தியை தன் வசத்திலே வைத்திருக்கக்கூடிய புமாம்ஸ்து மனிதனோ என்றால் அத்திர பிரவிஷ்டா, இந்த கடை வீதியிலே நுழைந்து பஞ்சபூதங்களுக்குள்ளே நுழைந்து புத்தி சக்தியை தன்னுடைய பலமாக கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் இந்த சரீரத்துக்குள்ளே நுழைந்தவனாய், இந்த தோட்டத்துக்குள்ளே நுழைந்தவனாய், அந்த தோட்டத்தில் நுழைந்ததற்கு பிறகு என்னாகிவிட்டதாம் அவனுடைய வாழ்க்கை. அத்திர பிரவிஷ்டா ந அவபுத்தியதே, அவனால் அந்த புத்தியை பயன்படுத்த முடியாமல் அவபுத்தியதே, அறியாமை என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அவன் போய்விட்டான். தனக்கு புத்தி சக்தி இருந்தும் அந்த புத்தி சக்தியை பயன்படுத்த முடியாத அறியாத நிலையிலேயே அவனுடைய வாழ்க்கையானது வேகமாக கழிகிறது. அதனால் என்ன ஆகிவிட்டது? மீண்டும் புரஞ்சனனை ஞாபகப்படுத்துறார். நீ இப்பொழுது ஸ்திரீ அல்ல, நீ புரஞ்சனனும் அல்ல, நீ யார் தெரியுமா? தஸ்மின் ஸ்வம் ராமயா ஸ்பிருஷ்டோ ரமமானோ ஸ்ருத ஸ்மிருதிஹி தத் சங்காதித்ருஷீம் பிராப்தோ தசாம் பாபேயசீம் பிரபோ. ஏ எஜமானனே, தஸ்மின் துவம், அதில் நீ, இந்த கோஷ்டத்துக்குள்ளே, இந்த மதில் சுவருக்குள்ளே புகுந்த நீ, புத்தி சக்தியுடன் புகுந்த நீ, புத்தியை இருந்தும் பயன்படுத்த முடியாமல் இருக்கிறாய். அதனால என்ன ஆகிவிட்டது? ராமயா ஸ்பிருஷ்டா, ராமயா ஸ்பிருஷ்டா என்றால்
அந்த அந்த தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்திரீனால் ஜெயிக்கப்பட்டவனாய். ஸ்திரீ தானே ஆழ்கிறாள் இந்த தோட்டத்தை. ஆயினாலே இந்த ஸ்திரீயால் ஜெயிக்கப்பட்டவளாய் என்ன ஆகிவிட்டதாம்? அஸ்ருத ஸ்மிருதி. ஸ்ருதி அஸ்ருதம். அஸ்ருத ஸ்மிருதி என்றால் பிரம்ம ஞானத்தினுடைய ஞானம் இன்றி அறிவை இழந்தவனாய், பிரம்ம ஞானத்தினுடைய ஞானம் இல்லாதவன். தத் சங்காத், அவருடைய சங்கத்தின் காரணத்தினால், சேர்க்கையின் காரணத்தினாலே ஈதிருஷீம் பாபீம் பாபியசீம் தசாம் பிராப்தா. இப்பேற்பட்ட இந்த கஷ்டமான திசையை இப்போது நீ அடைந்திருக்கிறாய். உனக்கு இப்படிப்பட்ட நிலை வந்திருப்பதற்கு காரணம் உன்னுடைய அறிவானது பிரம்ம ஞானத்தை அறிய வேண்டியது போய் அந்த அறிவு இல்லாமல் சங்க தோஷத்தின் காரணத்தினாலே இப்பொழுது இந்த கஷ்ட திசையை நீ அடைந்திருக்கின்றாய் என்று சொல்லிவிட்டு, நீ யார் அல்ல, நீ எதை கண்டு வருந்தி கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் நீ அல்ல என்பதை இந்த பிராமணர் சொல்றார். நத்வம் விதர்ப துஹிதாக நாயம் வீர சுகிருத்தவ நபதிஸ்வம் புரஞ்சன்யா ருத்தோ நவ முகே யயா. ஓ புரஞ்சனனே, ஓ நண்பனே, துவம் நீ விதர்ப துஹிதா ந அஸ்தி, நீ விதர்பராஜனுடைய மகளும் அல்ல. இரண்டாவது, அயம் வீரஹா தவ சுகிருதஹா ந அஸ்தி, இந்த வீரன் உன் தோழனும் அல்ல, நானும் உன் தோழனும் அல்ல. பிறகு யயா நவமுகே ருத்தஹா, எவளால் நவமுகே 9 வாயில்கள் கொண்டிருக்கக்கூடிய இடத்தை அடையப்பட்டதோ அப்பேற்பட்ட புரஞ்சன்யாத்வம் பதிகின அஸ்தி, அப்பேற்பட்ட நீ புரஞ்சனிக்கு நீ கணவனும் அல்ல. புரஞ்சனிக்கு நீ கணவனும் அல்ல, மலையத்வஜ ராஜனுக்கு நீ மனைவியும் அல்ல, எனக்கு நீ தோழனும் அல்ல. அப்படின்னா யாரு? பின்ன இதெல்லாம் என்னது? மாயா கேஷா மயா சிருஷ்டா யத்துமாம் சம்ஸ்திரியம் சதி மன்யசே நோ பயம் யத்வை ஹம்சோ பஷ்யாவயோர்கதிம் ஏஷா மம மாயா. இதெல்லாம் என்னுடைய மாயா. பிராமண ரூபத்திலே வந்திருக்கக்கூடியது சாக்ஷாத் நாராயணனே. அவிஜாத ரூபமாக இருக்கக்கூடிய இந்த அவிஜாதன் வேற யாரும் அல்ல, சாட்சாத் பிராமண ரூபத்திலே வந்து ஞான உபதேசம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். புரஞ்சனன் யாரு? புரஞ்சனன் வேற யாரும் அல்ல, சாட்சாத் ஜீவாத்மா. அது பின்னாடி சொல்லப்பட. அப்ப இதெல்லாம் என்னது? நான் துக்கத்தை அனுபவித்ததா நினைப்பது, என்னை விட்டு எல்லோரும் போனதாக நான் நினைத்தது, நானும் எல்லோரை விட்டு போனதாக நினைத்தது, எல்லா செல்வங்களையும் இழந்ததாக நினைத்தது, இதெல்லாம் என்னது? ஏஷா மயா சிருஷ்டா மாயா, என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மாயா. என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மாயையை தவிர வேற ஒன்றும் கிடையாது.
இதுதான் இங்க நமக்கு கடைசியில கிடைக்க வேண்டிய செய்தி. மம மாயா துரத்தியா அப்படின்னு பகவான் கீதையில சொல்றார். அதே கருத்து இங்கே மீண்டும் வருகிறது. என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மாயைங்கிறார் பகவான். ரொம்ப முக்கியமான வார்த்தை. மயா சிருஷ்டா மாயா. என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மாயை அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட மாயை என்றால் அது பகவானுக்கு சொந்தமே தவிர நமக்கு சொந்தமானவை அல்ல. ஒன்று. பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட மாயை என்றால் பகவான் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த மாயையை சுட்டிக் கொள்ளலாம். இரண்டு. பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட மாயா என்றால் அது பகவானுக்குத்தான் சொந்தமே தவிர நமக்கு எவ்வகையிலும் சொந்தம் இல்லை. பகவானுடைய மாயா பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொன்னால் அது நமக்கு கைவசப்படாது. அது பகவானுக்கு மட்டும்தான் கைவசப்படும். எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேன்னு சொல்கிறதே, என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே, எதுவுமே என்னால் மாற்ற முடியவில்லை என்றால் பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட மாயை பகவானுக்கு மட்டும்தான் சொந்தமே தவிர பகவான் சொன்னால் மட்டும்தான் அந்த மாயை கேட்குமே தவிர நாம் சொன்னால் கேட்காது. நாங்கெல்லாம் கங்கோத்ரி போயிட்டு கங்கோத்ரிக்கு மேல கோமுக்கு போகணும். கங்கோத்ரியிலிருந்து கோமுக்கு ஒரு 14 கிலோமீட்டர் மலை பகுதியில. அதுல ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் கோடா போகும், குதிரை போகும். அதுக்கு மேல ஒரு 4 கிலோமீட்டர் நடந்துதான் போயாகும். இப்போ ஆர்வக்கூடார்ல நாங்க என்ன பண்றோம்னா குதிரைக்கு மேல ஏறி உட்கார்ந்து கொண்டு குதிரை பாகன் என்ன சப்தம் எழுப்புகிறானோ அதே சப்தத்தை நாங்களும் எழுப்புறோம். இப்ப இந்த குதிரைக்கு ரொம்ப கோபம் வருகிறது. நம்மை அந்த முதுகிலே அமர வைத்ததே அவனுக்கு கட்டுப்பட்டு நம்மை அமர வைத்திருக்கிறார். வேற வழி இல்லாம நம்மை அந்த முதுகிலே சுமப்பதற்கு தயாராக இல்லை. இருந்தாலும் தன்னுடைய பாதுகாவலன் சொல்கிறான், ஆகிய நாளை இவனை ஏற்றுக்கொள்கிறார். அதையும் மீறி நாம் அது முதலில் ஏறி உட்கார்ந்துக்கு அவன் சப்தம் இடுவதை போல நாமும் சப்தம் விட்டால் அது கோபம் வருகிறது. என்ன பண்றதுன்னா ஒற்றையடி பாதை, 2 பக்கமும் மலைகள். ஒரு சில இடங்கள்ல வலதுபுறம் பாதையானது மலைகள் இல்லாமல் லேசா அது தள்ளி விட்டாலும் நம்ம அதுல பாதாளத்தில் விழ வேண்டியதான். இந்த பக்கம் மலைகள் அது என்ன பண்ணுகிறது, நம்மை கீழே தள்ளுவதற்கு முயற்சி அடிக்கிறது. ஒருவேளை நாம் பலமாக பிடித்துக் கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய கோபத்தை ஆற்றாமையை வெளிப்படுத்துவதற்காக பாறை பக்கத்திலே போய் உராய்கின்ற அளவிலே போய் நம்முடைய கால் முட்டி இடி வாங்குகின்ற அளவு வேகமாக கொண்டு போய் முட்டி விட்டு போகிறார். நாம சப்தம் எழுப்பாமல் அவனுடன் போனால் அவன் குடிக்கின்ற சப்தத்துக்கு ஏற்ப அந்த குதிரை செயல்படுகிறார். மாயை அதே போலதான். இறைவனுடைய குதிரை மாயை. நாம் அதுல உள்ளே புகுந்து நம்முடைய அகங்காரத்தையும் விருப்பு வெறுப்பையும் நான் காமித்தேன். அந்த மாயை தன்னுடைய விளையாட்டை காட்டுகிறார். இறைவனுக்காக வேலை செய்ய வேண்டிய குதிரை இறைவனுக்காக படைக்கப்பட்ட மாயா, இறைவனால் படைக்கப்பட்ட மாயா இறைவனுக்கு வேலை செய்வதற்கு தயாரா இருக்கு, நமக்கு வேலை செய்ய தயாரா இல்லை. ஆனா நாம என்ன பண்றோம், அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம், நம் வசப்படுத்தி விடலாம். நான் சொன்னால் கேட்க வேண்டும்,
அதனால்தான் தைவீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தி. என்னுடைய மாயை கடப்பது கடினம். யார் என்னை தஞ்சம் அடைகிறார்களோ அவர்கள் மட்டுமே என்னுடைய மாயை கடக்கிறார். மாயாம் ஏதாம் தரந்தி, அவர்கள் மட்டுமே கடக்கிறார்கள். யார்? மாமேவையே பிரபத்தியந்தே, யார் என்னை தஞ்சம் அடைகிறார். பகவானால் படைக்கப்பட்ட மாயா என்று சொன்னால் அஞ்சாவது. பகவானால் படைக்கப்பட்ட மாயா என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த மாயை முழுக்க பகவானை தவிர வேறு யாரும் இல்லை. பகவானை தவிர வேறு யாரும் அங்கே இல்லை. எப்பொழுது பகவானை தவிர வேறு ஒன்று இருப்பதாக நான் பார்க்கிறேனோ அப்பொழுதுதான் நான் பாவமானது வேறுபட்டதாக நினைக்கிறேன். பகவானுடைய மாயா என்றால் பகவான் தான் முழுக்க வியாபிச்சிருக்கும். அந்த மாயை முழுக்க அடுத்து ரொம்ப முக்கியமானது, என்னால் படைக்கப்பட்டவை என்று சொன்னால், என்னால் படைக்கப்பட்ட மாயா என்று சொன்னால் உண்மையிலேயே அது இல்லாதது என்று அர்த்தம். பகவானை தவிர வேறு ஒன்றும் அங்கே இல்லை. ஆனால் இது அவ்வளவு சுலபத்தை புரியாத காரணத்தினாலே இங்க சொல்ற பாருங்கள், மா மயா சிருஷ்டா மாயா, என்னால் படைக்கப்பட்ட மாயையே அன்று. மாயை என்னால் படைக்கப்பட்ட மாயா, உண்மையிலேயே அவை இல்லை, அது உண்மை அல்ல. இந்த மாயையினால உண்டான தோஷம்தான் புமாம்சம் சதீம் ஸ்திரீயம் மன்யசே. இந்த மாயையினுடைய வெளிப்பாட்டினாலே முற்பிறவிலே புருஷனாக நினைத்துக் கொள்கின்றோம், இப்பிறவியிலே ஸ்திரீயாக நினைத்துக் கொள்கின்றோம். இதெல்லாம் மாயையினுடைய வெளிப்பாடை தவிர போன பிறவியில நான் புருஷன், இந்த பிறவிலே நான் ஸ்திரீ. புருஷனும் அல்ல, ஸ்திரீயும் அல்ல. இரண்டுமே உண்மையிலேயே உபயா, அந்த இரண்டும் சத்தியம், இந்த இரண்டும் உண்மை அல்ல. நம்ம யாரு? எது ஹம்சௌ, நாம் இருவருமே அஹம்சஹா, நாம் இருவருமே சுத்தமான ஆத்மா, மாயையினுடைய சம்பந்தம் எதுவுமே இல்லாதவர்கள், சுத்தமான ஆத்மஸ்வரூபம் உடையவர்கள் என்று சொல்லிவிட்டு, உன்னுடைய உண்மையான சொரூபம் என்ன, நம் இருவருடைய உண்மையான சொரூபம் என்ன, அதை உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று பிராமணர் ரூபத்திலே வந்திருக்கக்கூடிய அபிஞாதன் என்று சொல்லக்கூடிய இந்த பகவான் இங்கே ஞான உபதேசம் செய்கிறார். தன்னுடைய சொரூபம், உன்னுடைய சொரூபம் என்ன என்பதை இங்கே சொல்றார். அகம் பவான் நச்ச அந்நியஸ்துவம் त्वमेवाहं विचक्ष्वभोः नवौ पश्यन्ति कवयः छिद्रं जातु मनागपि. ஓ நண்பனே, அகம் நானும், பவான் நீயும், त्वं न अन्यः நீனும் நானும் சொரூபத்தில் ஒன்றானவர்கள், வேறு அல்ல. அந்நியகா, நீயும் நானும், அந்நியகா ந அந்நியகா வேறு இல்லை, நீனும் நானும் ஒன்றே.
அது எப்படி நீ நான் ஒன்றா இருக்க முடியும் சொல்றார். தொமேவாகம் அகமேவத்வம், நீயே நான், நானே நீ. தொமேவாகம் விசக்ஷியே, நீயேதான் நான் என்று அறிந்து கொள். ஜலத்திலே தெரிகின்ற என்னுடைய பிரதிபிம்பமும் ஜலத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய நானும் எப்படி வேறு வேறு அல்லவோ, இரண்டும் ஒன்றோ, அதே போல நீயும் நானும் வேறு வேறு அல்ல, நீயும் நானும் ஒன்று என்பதை விசக்ஷ்வ அறிந்து கொள்வாயாக, தெரிந்து கொள்வாயாக. உண்மையை உணர்ந்திருக்கக்கூடிய கவயா ஞானிகள் ஜாது நௌ மனாகபி சித்திரம் ந பஷ்யந்தி, உண்மையை உணர்ந்திருக்கக்கூடிய முனிவர்கள் ஒரு காலத்திலும் எப்பொழுதுமே இரண்டு பேருக்கு இடையிலே மனாகபி ந பஷ்யந்தி, சிறிதளவும் கூட வேற்றுமையை அவர்கள் பார்ப்பதில்லை, ஒருமை தன்மையை. உடனே உதாரணம் கொடுக்கிறார். கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டு கண்ணாடிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதிபிம்பமும் கண்ணாடிக்கு வெளியில இருக்கக்கூடிய ஜீவனும் எப்படி இரண்டும் ஒன்றோ, ஆனால் கண்ணாடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய தானும் கண்ணாடிக்கு வெளியே இருக்கக்கூடிய தானும் வேறு வேறு என்று எப்படி பார்ப்பானோ, அதே போல அறியாமையினாலே வேற்றுமை தன்மையை நீ பார்க்கிறாய். உண்மையிலே நீனும் நானும் வேறல்ல, நீனும் நானும். இந்த உபதேசத்தை கேட்டதற்கு பிறகு இப்பொழுது தன்னுடைய உண்மையான சொரூபம் ஞாபகத்துக்கு வந்துவிட்டது. மீண்டும் தன்னுடைய உண்மையான உணர்வை அடைகின்றான். பகவான் போயிட்டார், உண்மையை உணர்த்தி விட்டு பகவான் போயிட்டார். இவன் இந்த உண்மையை உணர்ந்தவனாய் அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைகின்றான். இந்த நிகழ்வை பிராச்சீன பர்கிஷுக்கு நாரத மகரிஷி ரொம்ப அழகாக விவரித்து கூறி, கர்மத்திலேயே மயங்கி கிடக்கின்ற ஜீவனை கர்மத்திலிருந்தும் உபாசனையிலிருந்தும் விடுவித்து தன் சொரூபத்தை அறிய தூண்டக்கூடிய அந்த செயலை நாரத மகரிஷி பிராச்சீன பர்கிஷுக்கு செயல். கர்மத்திலேயே மயங்கி கிடக்கின்றது இப்பேற்பட்ட இந்த மயக்கத்திலிருந்து ஒரு ஜீவனை விடுவிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி ஞானிகளுடைய குருமார்களுடைய ஞான உபதேசம். இல்லை என்றால் ஜீவன் என்னாகி விடுகிறான்? பணம், பதவி, புகழ் இதிலே மயங்கி திரும்ப 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 கர்மத்திலே ஈடுபட்டு கர்ம வாசனையிலேயே ஈடுபட்டு 9 வாயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த சரீரத்திலே மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து. இது வேண்டாம் என்றால் இந்த புரஞ்சினோபாக்கியானத்தினுடைய சரித்திரத்தின் மூலமாக நமக்கு ஒரு அழகான செய்தியானது கொடுக்கப்படுகிறது. இன்று போவோம், அடுத்த வாரம் மீண்டும் வருவோம். இதை பற்றி இன்னும் சிறிது விசாரம் செய்துவிட்டு மேலே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.